ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்து அதில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அவர் பதவியேற்பு விழா செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கலந்து கொண்டார். முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு, ஹமீத் அன்சாரி அவர்கள் அருகில் அவருக்கு இருக்கை என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தங்கர் புதிய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற சிபிஆருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதும், பல எம்பிக்களிடம் பேசியும், டீ பார்ட்டி வரை கடைசி வரை இருந்ததும் பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஏனெனில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால்தான் பதவியை ராஜினாமா செய்தார் என்று மோடி கூறினார். அவரை ஓய்வெடுக்க விடுங்கள், தேவையற்ற ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என்றார் அமித்ஷா. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் முதல் கடைசி நிகழ்ச்சியான டீ பார்ட்டி வரை இருந்திருக்க முடியும்? இது மட்டுமல்ல, பல எம்பிக்கள் உங்களை சந்திக்க வேண்டும், உங்களுடன் பேச வேண்டும் என்று ஏதோ புதிதாக பேசுவதைப் போலவே அவரிடம் பேசியிருக்கிறார்கள். தங்கரும் முறையான வீடு கிடைத்த பிறகு பேசலாம் என்று தன்னிடம் பேச நினைப்பவர்கள் அத்தனை பெயரையுமே குறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் அங்கே நடந்திருக்கிறது. மோடி, அமித்ஷா சொல்வதைப் போல ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், அதுவும் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் நள்ளிரவில் ராஜினாமா செய்யும் அளவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரை நலம் விசாரிக்க போயிருப்பார்கள் தானே? அப்படி போயிருந்தால் புதிதாக சந்திப்பதைப் போல பேசியிருக்க மாட்டார்கள் தானே? ஏனெனில் தங்கரின் இந்த திடீர் விஜயம் நமக்கு தான் புதிது. அவர்களுக்கு இல்லாமல் இருந்தால்தானே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறார் என்ற கூற்று சரியாக இருக்கும். அப்போ இங்கே புதிதாக பேசுவதைப் போல பேசுவதை பார்த்தால் பாஜக அமைச்சர்கள் முதல் எம்பிக்கள் வரை ஒருவர் கூட ஜெகதீப் தங்கரை அவரது இல்லத்திற்கு போய் சந்திக்கவில்லை என்பதை காட்டுகிறதா இல்லையா? அவரை பார்க்க கூட கூடாது என்று மோடி, அமித்ஷா கட்டளை போட்டார்களா? அப்படி கட்டளை போடும் அளவிற்கு தங்கர் என்ன தவறை செய்துவிட்டார்? பாஜக எம்பிக்களாவது பேசினார்கள், மோடி, அமித்ஷா அந்த பக்கம் போகவே இல்லை என்கிறார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள்.